ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்ல இந்த பர்த்டே எடிட் எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல கொடுத்துருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல ஆல் மெட்டீரியல்ஸ்ல ஒரே லிங்கா கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இடையில ஒரு பாஸ்வேர்டா ரிவீல் பண்ணுவேன். மொத்தமா 4 டிஜிட் நம்பர் தான் அது. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோர்ல பிக்சல் லேப் அப்படிங்கிற ஆப் இருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதுல உங்க ஃபிங்கரை டபுள் டேப் பண்ணீங்கன்னா நீங்க பேக் ஸ்பேஸ் கொடுத்து என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஏன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா இந்த ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட்ஸ், மை ஃபாண்ட்ஸ், ரீசென்ட்னு இருக்கு பாத்தீங்களா. ஃபாண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இதுல நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கலன்னா சென்டர்ல மை ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இந்த பிளஸ் ஐகான் மாதிரி இருக்குல்ல, இதை டச் பண்ணீங்கன்னா உங்க மெமரி கார்டில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதை அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்ஸும் நான் மெட்டீரியல்ஸ்லேயே கொடுத்துருப்பேன், பார்த்துக்கோங்க. சைஸ் இருக்கு கீழே, அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மேலே சென்டரில் கரெக்டாக உங்கள் ஃபிங்கரை வச்சு சென்டரில் வச்சுருங்க. டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்சர் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும், கேலரி மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே போகும். இந்த பிக்சர் டெம்ப்ளேட்டையும் நான் ஆல் மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா கிராப் பண்ணிட்டு நீங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல கொண்டு போய் வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அகெயின் சேம் அந்த டெக்ஸ்சர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேம் அந்த பிக்சர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிராப் பண்ணி எங்க வேணா கொண்டு போய் வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இல்ல வேற பக்கம் சேஞ்ச் பண்ணணும்னா மேல அன்டூ மார்க் இருக்கு பாத்தீங்களா, இதை டச் பண்ணிட்டே 2 டைம் டச் பண்ணீங்கன்னா பேக் போயிடும். மறுபடியும் டெக்ஸ்சர் ஆப்ஷன் கொடுத்து சேம் அந்த பிக்சர் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி கிராப் பண்ணி டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இப்போ மறுபடியும் அந்த டெக்ஸ்சர் ஆப்ஷன் கொடுத்து கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்க. மேலே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே இருந்து 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்பேரண்ட் இருக்கும். இந்த டிரான்ஸ்பேரண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கு, இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்டா எல்லாமே இருக்கும். சேவ் டு கேலரி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பிக்சர் அப்படியே கேலரியில சேவ் ஆயிரும். இப்போ மறுபடியும் இந்த டெக்ஸ்ட்டை டபுள் டேப் பண்ணி டெக்ஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு சேம் மேலே ஷேர் இருக்கும், அதை கொடுத்து சேவ் டு கேலரி கொடுத்துட்டு எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஷார்ட் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கிற இந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 16:9 யூடியூப் ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ மியூசிக் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாங்குமே மெட்டீரியல்ஸ்ல கொடுத்துருப்பேன். இதை ஆட் பண்ணிட்டு பிளே பண்ணி பார்த்து உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிளிட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்ட் பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்ல கொண்டு வச்சிருங்க. எண்டிங்லயும் கரெக்டா அந்த லிரிக்ஸ் முடிதான் செக் பண்ணி பார்த்துக்காங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வச்சிருங்க. கரெக்டா இருந்துச்சுன்னா எண்டிங்ல இருக்கிறத ஸ்பிளிட் பண்ணி எண்டிங்ல இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சில பேர் டெக்ஸ்ட் இதுலயே பண்ணிக்கணும், பிக்சல் லேப்ல எல்லாம் பண்ண தேவையில்லைன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்க இதுலயே டெக்ஸ்ட், கலர், அனிமேஷன் இதெல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நான் பிக்சல் லேப்லயே நான் அதை பண்ணனால அதுதான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். அதனால அதை நான் பண்ணிட்டு PNG-யா சேவ் பண்ணியிருப்பேன். அதை தான் இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து இந்த கேலரி மாதிரி ஆப்ஷன் காட்டுறதுல இதை கொடுத்து இந்த கீழே பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணி அதை நான் இதுல ஆட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துருப்பேன். இந்த PNG ஸ்டிக்கரை எண்டிங்ல அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை என் ஃபிங்கர்ல பிடிச்சி ஒரு 5.7 செகண்ட்ஸ் கரெக்டா இந்த லைட் வருது பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் கரெக்டா இந்த இடத்துல 5.7 செகண்ட்ஸ் கிட்ட இந்த இடத்துல நான் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஸ்டிக்கரை என் ஃபிங்கர்ல டபுள் டேப் பண்ணா இந்த மாதிரி அனிமேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல இன் அனிமேஷன்ல இந்த அனிமேஷன் கொடுத்திருப்பேன், அவுட் அனிமேஷனுக்கும் சேம் இதே அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்திருப்பேன். ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டிக்கர் ஓரளவுக்கு நான் அந்த லைட் வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தள்ளி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். சேமா உங்களுக்கு அந்த வீடியோ பேக்ரவுண்ட்லயும் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கர் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னாலே கிளியரா அது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா
இந்த ஸ்டிக்கரோட ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கணும், எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு லைட்டா வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணிட்டு கீழே இருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்து இப்ப பிளே பண்ணி பாருங்க. எண்டிங்லயும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த லைட் வெளிச்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டையும் கரெக்டா இந்த இடத்துல சென்டர்ல ஸ்கிரீன்ல இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து அந்த ஏரோ மார்க் பிடிச்சு கொஞ்சம் லென்த்தா வந்து இழுத்து விட்டுக்கோங்க. கரெக்டா அந்த லைட் வெளிச்சம் முன்னாடி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருங்க. இப்போ இந்த ஸ்டிக்கரை டபுள் டேப் பண்ணிட்டு இந்த அனிமேஷன்ல அனிமேஷன்ல ரைட்ல போற மாதிரி வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட்டுக்கும் சேம் இதே அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிக்கருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு எண்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ரைட்ல கொஞ்சமா வந்து தள்ளி வச்சுக்கிறேன், லைட்டா மூவ் பண்ணிக்கிறேன், அப்பதான் மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த 2க்கும் நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து சேம் கீழ இருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப தள்ளி போகுது, அதனால கீ ஃப்ரேம்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு 2 கீ ஃப்ரேம்ஸையும் நான் வந்து மேல அதே கீ ஃப்ரேம் மேல டச் பண்ணீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். மேல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அந்த வெரி ஸ்பெஷல் டே இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் வந்து லெஃப்ட்ல வந்து கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல கீழே வாங்க, கீழே ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கிறேன். எண்டிங் கீ ஃப்ரேம்ல வச்சு லைட்டா மேல ஸ்கிரீன்ல இந்த மாதிரி சென்டர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய்க்கிறேன். அதுக்கப்புறமா இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து சேம் செகண்ட் அனிமேஷன் வந்து கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன், கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து அந்த லைட் வெளிச்சம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அடுத்த டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சரையும் கரெக்டாக எண்டிங்கில் பிடிச்சி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த லைட் வெளிச்சத்துக்கு முன்னாடி வரைக்குமே மேலே ஸ்க்ரீனில் கரெக்டாக இந்த மாதிரி லெஃப்ட் கார்னர்ல கொஞ்சமா தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல லைட்டா வந்து ரைட்ல கொஞ்சமா மூவ் பண்ணிக்கோங்க, அப்பதான் மூவ்மெண்ட் தெரியும். இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த லைட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டா லென்த்தா கொஞ்சம் இழுத்து வச்சு அந்த லைட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இதை வந்து டபுள் டேப் பண்ணீங்கன்னா அனிமேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல அனிமேஷன்ல இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துக்கோங்க, அவுட்டுக்கும் சேம் இதே அனிமேஷன் தான், அப்படியே டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க, ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கும் நடுவுல ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து அனிமேஷன்ல கீழே இருந்து இந்த செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த லைட்டுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து அடுத்த டெக்ஸ்ட் என்னவோ அந்த PNG ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ணிட்டு இதை லென்த்தா கொஞ்சம் இழுத்து வச்சு இதை டபுள் டேப் பண்ணிட்டு அனிமேஷன்ல அனிமேஷன்ல இந்த லெஃப்ட் சைட்ல வர மாதிரி ஏரோ மார்க் இருக்குல்ல இதை வந்து கொடுத்துக்கோங்க. அவுட்டுக்கும் சேம் இதே தான், இப்போ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ மேல ஸ்கிரீன்ல அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா லைட்டா வந்து லெஃப்ட் சைட்லயே அப்படியே கொஞ்சமா மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு சேம் இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழே இருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. PIP ஆப்ஷன் இருக்கு, இந்த PIP ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்து கலர்ஃபுல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல சர்க்கிள் இருக்குல்ல இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேல ஸ்கிரீன்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கிரீன் சர்க்கிளை பிடிச்சி கொஞ்சம் உங்க 2 ஃபிங்கரை வச்சு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ் தெரியற மாதிரி கரெக்டா வச்சுட்டு கீழே அந்த ஃபெதர் மாதிரி இருக்கு ஏரோ மார்க் அதை லைட்டா வந்து இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடு மாதிரி கிடைச்சிரும். அப்படியே வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துட்டு இதை வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருங்க. பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்கிரீன் ஆப்ஷன் இருக்கு, இதை வந்து கொடுத்துக்கோங்க. இல்ல வேணாம்னா நார்மல் வச்சுக்கோங்க, உங்க சாய்ஸ் தான்.
இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து லென்த்தாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. அடுத்த லைட்டுக்கு முன்னாடி வரைக்குமே இழுத்து வச்சுக்கோங்க. இந்த பிக்சருக்கு கிளிக் பண்ணி மேலே அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு இன்ன அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வைப் ரைட்டு ஸ்வைப் லெஃப்ட் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அவுட்டுக்கும் சேம் இதே வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்குமே ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் லைட்டாக வந்து லெஃப்டில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கீ ஃப்ரேமுக்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. கரெக்டாக உங்களுக்கு வரலன்னா கீ ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக அந்த பிக்சரை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி மறுபடியும் கீ ஃப்ரேம் வச்சு நீங்களே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி பாருங்க. இதை வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சி கொஞ்சம் மூவ் பண்ணி எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அந்த லெட்டர் மூவ் ஆகிற இடத்துல வச்சிருங்க. கரெக்டாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்துடும். டிக் மார்க் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அடுத்த லைட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்து இந்த பிளஸ் ஐக்கான் கொடுத்து அடுத்த டெக்ஸ்ட் என்னவோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் ஹாப்பி பர்த்டேவே ஆட் பண்ணிட்டு இதுக்கு அனிமேஷன்ஸ் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் சேம் அனிமேஷன் கொடுத்து கரெக்டாக எண்டிங்க்கு அந்த லைட்டு முடியறதுக்கு முன்னாடி வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கிறேன். மேலே ஸ்க்ரீனில் கரெக்டாக லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கீ ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேமு அதே மாதிரி எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் லைட்டாக அந்த ஹாப்பி பர்த்டேவை வந்து ரைட் சைடில் லைட்டாக வந்து மூவ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சு மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிட்டு சேம் தான் ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்வைப் ரைட்டு ஸ்வைப் லெஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சேம் அந்த சர்க்கிள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த டாட்டை வந்து லைட்டாக இழுத்து வைங்க. ஷேடு மாதிரி உங்களுக்கு கிடைச்சிரும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அந்த ஷேடு மாதிரி இருக்கிறத வந்து இழுத்து விட்டுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. கரெக்டாக இது எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல கார்னரில் இந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சருக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு எண்டிங் கீ ஃப்ரேமில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேலே ஸ்க்ரீனில் லைட்டாக வந்து ரைட் சைடில் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 2 கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து கீழேருந்து செகண்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சர் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக இது கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கீழே இந்த மாதிரி நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி லைட்டாக வந்து கொண்டு வந்து வச்சிருங்க. இதுக்கு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. எண்டிங்கில் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். வீடியோ எண்டு வரைக்கும் இருக்குதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக இது இடையில வரனால இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி மேலே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடும். மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா மேலே ஸ்க்ரீன்ல இந்த கிரீன் லைன் மாதிரி வரும். அதை உங்க ஃபிங்கர்ல பிடிச்சி இந்த மாதிரி வந்து டர்ன் பண்ணீங்கன்னா மேலே அந்த டாட் மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டா வந்து கீழே வச்சு லைட்டா அந்த டாட்டை மேலே இழுத்து விடுங்க. ஷேடு மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிரும். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை டூப்ளிகேட் பண்ணி எக்ஸஸா இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி delete பண்ணிருங்க. இப்போ கரெக்டா இந்த இடத்துல வச்சு பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு வீடியோ டெம்ப்ளேட் இருக்கு அதை ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதையே வந்து டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபிங்கரில் ஹோல்டு பண்ணி பிடிச்சி அடுத்த பிக்சருக்கு கரெக்டாக வந்து ஈக்குவலாக வர மாதிரி வந்து வச்சுருங்க. ஒன்ஸ் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்லை 2K ரெசல்யூஷனில் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஷாட்டில் வந்து இதே வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சு மேலே ஸ்க்ரீனில் வந்து இந்த வீடியோ அப்படியே உங்கள் 2 ஃபிங்கரை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி தலைகீழ திருப்பி வச்சுட்டு இப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம். இந்த வீடியோ எடிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.